ரணில் தற்துணிவுடன் செயற்பட்டார். ஜனாதிபதி அனுரவுக்கு தற்துணிவு கிடையாது. பிமல் வீரவன்ச. இறம்பொடை பேருந்து விபத்துக்கான காரணம் வெளியாகிய பின்னணி. தமிழின அழிப்புக்கு நீதி கிடைக்க துணை நிற்கும் கனேடிய தேசம். சபா குகதாஸ் ஆதரவு. கொழும்பு மாநகர சபையில் தேசிய மக்கள் சக்தியை ஆட்சியமைக்கும் விஜயஹேரத். இலங்கையை நோக்கி படையெடுக்கும் சுற்றுலா பயணிகள். யாழில் தென்னிலங்கை சுற்றுலா பயணிகளின் பேருந்து மீது தாக்குதல். யாழில் இடம்பெற்ற பெசாக் நிகழ்வுகள். உள்ளூராட்சி சபைகளில் ஆட்சி அமைப்பது தொடர்பில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி விளக்கம். இந்தியாவுடன் கைச்சாத்திடப்பட்டுள்ள பாதுகாப்பு தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை இந்த அரசாங்கம் பகிரங்கப்படுத்தும் என்ற நம்பிக்கை கிடையாது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இந்தியா தொடர்பான ஒரு சில விடயங்களில் தற்துணிவுடன் செயற்பட்டார். அந்த தற்துணிவு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவுக்கு கிடையாது என தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான பிமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். கொழும்பில் திங்கட்கிழமை மத வழிபாட்டுகளின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். தேசிய மக்கள் சக்தி பொய் மற்றும் வெறுப்பை மாத்திரம் முன்னிலைப்படுத்தி ஆட்சிக்கு வந்தது. நடைபெற்று முடிந்த ஜனாதிபதி தேர்தல் மற்றும் பொது தேர்தலில் தவறான அரசியல் தீர்மானம் எடுத்ததை மக்கள் தற்போது விளங்கிக் கொண்டுள்ளார்கள். அதனையே நடைபெற்று முடிந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் வெளிப்படுத்தியுள்ளார்கள். பெரும்பான்மை பலம் உள்ளது என்ற ஆணவத்தில் அரசாங்கம் தாந்தோன்றித்தனமாக செயற்படுகிறது. 2020 ஆண்டு ஆட்சிக்கு வந்த கோட்டபய ராஜபக்ச அரசாங்கத்துக்கும் பெரும்பான்மை பலம் இருப்பதையும் அந்த பலம் 2 ஆண்டுக்குள் பலவீனமடைந்ததையும் அரசாங்கம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்தியாவுடன் அரசாங்கம் அண்மையில் கைச்சாத்திட்ட ஒப்பந்தங்களின் விவரங்கள் இதுவரை முழுமையாக வெளிப்படுத்தப்படவில்லை. இவ்விடயத்தில் அரசாங்கம் வெளிப்படைத்தன்மையுடன் செயற்படவில்லை. பாதுகாப்பு தொடர்பான ஒப்பந்தத்தை பாராளுமன்றத்துக்கு சமர்ப்பிப்பதாயின் அதற்கு இந்தியாவின் அனுமதியை பெற வேண்டுமென ஜனாதிபதி குறிப்பிடுவது வேடிக்கையாக உள்ளது. கடந்த காலங்களில் இதனை காட்டிலும் இந்தியாவுடன் கைச்சாத்திடப்பட்ட பல ஒப்பந்தங்கள் பாராளுமன்றத்துக்கு சமர்ப்பிக்கப்பட்டன. இந்தியாவுடன் கைச்சாத்திடப்பட்டுள்ள பாதுகாப்பு தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை இந்த அரசாங்கம் பகிரங்கப்படுத்தும் என்ற நம்பிக்கை கிடையாது என தெரிவித்துள்ளார். கொத்மலை இறம்பொடை பகுதியில் இடம்பெற்ற பேருந்து விபத்துக்கு பேருந்தில் அளவுக்கு மீறிய பயணிகள் பயணித்தமை மற்றும் அதிக களைப்பு காரணமாக சாரதிக்கு உறக்கம் ஏற்பட்டமை ஆகியவையே காரணம் என நுவரெலியா மாவட்ட மோட்டார் வாகன பரிசோதகர் யாழிய பண்டார தெரிவித்துள்ளார். இந்த விபத்து பேருந்தில் ஏற்பட்ட இயந்திர கோளாறு காரணமாக நிகழவில்லை என ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். எவ்வாறாயினும் சம்பவம் தொடர்பாக விசேட குழு மூலம் தற்போது விரிவான விசாரணைகள் மேற்கொள்ளப்படுகிறது. மேலும் விபத்துக்கான உறுதியான காரணங்கள் வெளிப்படுத்தப்படும் என யாழிய பண்டார் இதன்போது சுட்டிக்காட்டினார். முள்ளிவாய்க்கால் தமிழின படுகொலைக்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதில் கனேடிய அரசாங்கமும் மக்களும் தொடர்ந்து முன்னெடுத்து வரும் சகல நடவடிக்கைகளையும் ஈழத்தமிழர்கள் பெரிய அபாவுடன் வரவேற்பதுடன் நன்றிகளை தெரிவிக்கின்றோம் என வடக்கு மாகாண சபை முன்னாள் உறுப்பினர் சபா குகதாஸ் தெரிவித்துள்ளார். இலங்கையில் 2009 யுத்த களத்தில் இடம்பெற்றது தமிழின படுகொலை என்பதை கனேடிய அரசாங்கம் பாராளுமன்றத்தில் பிரகடனப்படுத்தியதுடன் ஒவ்வொரு வருடமும் மே மாதம் இனப்படுகொலை வாரமாக அனுஷ்டிக்கிறது. தமிழின படுகொலை தொடர்பான வரலாறுகளை மாணவர்களுக்கு தெளிவூட்டுதல் மற்றும் வேலை திட்டம், அதுடன் தற்போது பிரம்டன் நகரசபை பகுதியில் தமிழின படுகொலை நினைவகம் எனப்படும் தூவி அமைக்கப்பட்டு பாதிக்கப்பட்ட ஈழத்தமிழர்களுக்கு நீதி கிடைக்க மிக பெரும் பக்கபலமாக கனேடிய அரசு செயற்படுவதாக குறிப்பிட்டுள்ளார். கொழும்பு மாநகர சபையில் தேசிய மக்கள் சக்தியை ஆட்சியமைக்கும் ஐக்கிய மக்கள் சக்தி குறைவான ஆசனங்களை பெற்றுள்ளதோடு மாத்திரமன்றி கட்சியின் மேஜர் வேட்பாளர் தொகுதியிலும் தோல்வியடைந்துள்ளார். எனவே அவர்களால் கொழும்பு மாநகர சபையில் ஆட்சியமைக்க முடியாது என வெளிநாட்டவர்கள் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் விஜிதஹேரத் தெரிவித்தார். கம்பகாவில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் அவர் கருத்து தெரிவிக்கையில் இவ்வாறு தெரிவித்தார். கொழும்பு மாநகர சபையில் ஆட்சியமைக்கப் போவது யார் என்பதை பெரும்பாலானவர்கள் எதிர்பார்த்திருக்கின்றனர். கொழும்பு மாநகர சபையில் தேசிய மக்கள் சக்தியிலிருந்து அதிகளவான உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றனர். 48 உறுப்பினர்கள் எமது கட்சியைச் சேர்ந்தவர்கள். ஆனால் ஐக்கிய மக்கள் சக்தியிலிருந்து 29 உறுப்பினர் மாத்திரமே தெரிவு செய்யப்பட்டுள்ளனர். அவர்களது மாநகர மேஜர் வேட்பாளர் தொகுதியில் தோல்வியடைந்துள்ளார். தேசிய மக்கள் சக்தியின் இளம் வேட்பாளருடன் போட்டியிட்டு அவர் தோல்வியடைந்திருக்கிறார். இந்த நிலையில் தொகுதியில் மேஜர் வேட்பாளர் தோல்வியடைந்த நிலையில் மாநகர சபையில் ஆட்சியமைக்கப் போவதாக கூறுவதற்கு வெட்கமில்லையா? அவர்கள் முயற்சித்தாலும் அதற்கான வாய்ப்பு இல்லை. கொழும்பு மாநகர சபையில் தேசிய மக்கள் சக்தி ஆட்சி அமைக்கும் என தெரிவித்தார். நடைபெற்று முடிந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிட்ட அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்கள் 21 நாட்களுக்குள் தேர்தல் பிரச்சார செலவுகள் தொடர்பான விபரங்கள் மற்றும் ஆவணங்களை சமர்ப்பிக்குமாறு
உறுதிப்படுத்தப்பட்ட வகையில் சமர்ப்பிக்குமாறு தேர்தல் ஆணைக்குழு அரசியல் கட்சி மற்றும் சுயேட்சை குழுக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது. உள்ளூராட்சி மன்ற அதிகார சபைகளின் 4 ஆண்டு கால பதவிக்காலம் 2025 6/2 தேதியில் இருந்து ஆரம்பமாகும். எனவே கொழும்பு மாநகர உட்பட ஏனைய மாநகர சபைகளில் ஆட்சி அமைப்பதில் தோற்றம் பெற்றுள்ள சிக்கல்களுக்கு உடன் தீர்வு காண வேண்டியது அரசியல் கட்சிகளின் பொறுப்பாகும் என தேர்தல் ஆணைக்குழு அறிவுறுத்தியுள்ளது. 339 உள்ளூராட்சி மன்ற அதிகார சபைகளுக்கான வாக்கெடுப்பு 2025 6 தேதியன்று இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் இந்த ஆண்டு இதுவரை இலங்கைக்கு வருகை தந்த மொத்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 9 லட்சத்தை கடந்துள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை வெளியிட்டுள்ள சமீபத்திய புள்ளிவிவர அறிக்கையின்படி இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி இந்த ஆண்டு இதுவரை இலங்கைக்கு வருகை தந்த மொத்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 930,794 அதிகரித்துள்ளது. 2025 மே மாதத்தின் முதல் வாரத்தில் 33,910 வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வந்துள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தனது சமீபத்திய புள்ளி விவரங்களில் தெரிவித்தது. குளிர்காலம் முடிவடைந்த நிலையில் மேற்கத்திய நாடுகளிலிருந்து ஆசிய பிராந்தியத்துக்கு வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையில் சரிவு ஏற்பட்டுள்ள நிலையில் இலங்கைக்கு தினமும் வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 5,000க்கும் குறைவாக வீழ்ச்சியடைந்துள்ளது. இருப்பினும் மே 1 தேதி முதல் மே 7 வரையிலான வாரத்தை ஆய்வு செய்த போது 2023 மற்றும் 2024 ஆண்டுகளில் இதே வாரத்தை விட 2025 ஆண்டில் அதிகமான சுற்றுலா பயணிகள் வருகை தந்ததாக அறிக்கைகள் சுட்டிக்காட்டுகிறது. யாழ்ப்பாணத்தில் தென்னிலங்கை சுற்றுலா பயணிகளின் பேருந்து மீது நேற்றைய தினம் திங்கட்கிழமை இரவு மோட்டார் சைக்கிளில் வந்த மூவர் தாக்குதலை மேற்கொண்டு விட்டு தப்பிச் சென்றுள்ளனர். மேலணை பகுதியிலிருந்து யாழ்ப்பாண நகர் நோக்கி வந்த பேருந்து மோட்டார் சைக்கிள் ஒன்றினை முந்தி செல்ல முற்பட்ட போது இடம் தரவில்லை என மோட்டார் சைக்கிளில் வந்த மூவரும் பேருந்து சாரதியுடன் முரண்பட்ட நிலையில் பேருந்தின் கண்ணாடிகளை அடித்துடைத்துவிட்டு தப்பிச் சென்றனர். குறித்த தாக்குதல் சம்பவத்தில் பேருந்தில் இருந்த இருவர் காயங்களுக்குள்ளான நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். தாக்குதல் சம்பவம் தொடர்பில் பேருந்தின் சாரதி யாழ்ப்பாண போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்த நிலையில் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். கனடாவில் வசிக்கும் தமிழர்கள் சிலர் அந்த நாட்டின் பிராம்டன் நகரில் விடுதலை புலிகள் அமைப்பின் ஈழம் வரைபடத்தை உள்ளடக்கிய தமிழ் இனப்படுகொலை நினைவு சின்னம் ஒன்றை திறந்து வைத்துள்ளதாக சமூக ஊடகங்களில் காணொலி பரப்பி வருகிறது. இது தொடர்பாக கனடாவில் உள்ள இலங்கை உயர்ஸ்தானிகர் அலுவலகத்திடமிருந்து அறிக்கை ஒன்றை கோருவதற்கு எதிர்பார்ப்பதாக மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் வெளிவகார அமைச்சு இதனை தெரிவித்துள்ளது. கனடாவில் வசிக்கும் இலங்கை வம்சாவளியைச் சேர்ந்த தமிழர்கள் சிலரால் பிராம்டன் நகரில் கட்டப்பட்ட நினைவு சின்னம் ஒன்று தொடர்பாக சமூக ஊடகங்களில் காணொலிகள் பரவுகின்றது. இந்த நிலையில் சமூக ஊடகங்களில் வெளியிடப்பட்ட பதிவுகளில் 2021 ஆண்டு யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் கட்டப்பட்ட நினைவு சின்னம் அளிக்கப்பட்டதற்கு எதிர்ப்பாக இந்த நினைவு சின்னம் கட்டப்பட்டதாக அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். கனேடிய தமிழ் தேசிய கவுன்சில் உள்ளிட்ட கனடாவில் உள்ள தமிழ் அமைப்புகள் ஆதரவுடன் கட்டப்பட்ட இந்த நினைவு சின்னம் விடுதலை புலிகள் அமைப்பு உருவாக்கியதாக கூறப்படும் தமிழீழ வரைபடத்தை உள்ளடக்கி நிறுவப்பட்டுள்ளதை காண முடிகிறது. இந்த நினைவு சின்னத்தை திறந்து வைக்கும் நிகழ்வில் ஒன்றாரியோவின் பிரதி அமைச்சராகவும் இலங்கையின் யாழ்ப்பாணத்தில் பிறந்த விஜே தணிகாசலம் என்பவர் கலந்து கொண்டிருந்ததை சமூக ஊடகங்கள் பரவிய காணொலிகள் ஊடாக அறிய முடிந்ததாக வெளிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. யாழ்ப்பாணம் பாதுகாப்பு படை தலைமையகம் மற்றும் 51வது படைப்பிரிவின் ஏற்பாட்டில் பூரணை விசாக் தினம் நேற்று யாழ்ப்பாணம் ஆரியகுளம் பகுதியில் உள்ள ஸ்ரீ நாகவிகாரையில் இடம்பெற்றது. விகாராதிபதி ஸ்ரீ விமலரத்ன தேரர் பிரத்பராயணம் செய்து நிகழ்வுகளை ஆரம்பித்து வைத்தார். இந்த நிகழ்வில் வடக்கு மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன், யாழ்ப்பாண மாவட்ட கட்டளை தளபதி மேஜர் ஜெனரல் ஜெகம்பத், யாழ்ப்பாண மாவட்ட பதில் செயலாளர் மருதலிங்கம் பிரதீபன், யாழ் இந்திய துணை தூதரக தலைமை நிர்வாக அதிகாரி ரம்ஜா, 51வது படைக்கட்டளை தளபதி உள்ளிட்ட விருந்தினர்கள் பலரும் கலந்து கொண்டனர். மின்குமிழ்களினால் உருவாக்கப்பட்ட வெசாக் கூடுகள் மின்னொளியேற்றி அலங்கரிக்கப்பட்டுள்ளது. இதனை பார்வையிட மக்கள் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். கௌதம புத்தரின் பிறப்பு, இறப்பு என்பனவற்றை நினைவுபடுத்தி வைகாசி பௌர்ணமி தினத்தில் வெசாக் பண்டிகை கொண்டாடப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. உள்ளூராட்சி சபைகளில் ஆட்சி அமைப்பது தொடர்பில் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தார். இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கு பிற்பாடு எங்களுடைய எடுத்த ஒரு சில முயற்சிகள் தொடர்பாக நாங்கள் கலந்தாலோசித்தோம். அந்த வகையிலே உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், தேர்தல் நடைபெறுவதற்கு முதல் தமிழரசு கட்சியோடும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியோடும் ஒரு புரிந்துணர்வை ஏற்படுத்துகின்ற நோக்கோடு நாங்கள் ஒரு சில முயற்சிகளை மேற்கொண்டோம். அந்த முயற்சிகள் அடிப்படை தமிழ் மக்களுடைய அரசியல் தீர்வு சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளாக அமைந்தது. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக தமிழரசு கட்சி அந்த முயற்சியிலே இருந்து ஒருதலைபட்சமாக
விலகி கொண்டார்கள். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி அப்படி விலகி கொள்ளாவிட்டாலும் கூட தேர்தலை தாங்கள் தனியே சந்திக்கிறதுக்கு முடிவெடுத்து செயல்பட்டார்கள். தேர்தல் நடைபெற்று கொண்டிருந்த காலப்பகுதியிலே ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி பல தடவைகள் தேர்தலுக்கு பிற்பாடு சைக்கிள் சின்னத்திலே போட்டி போடுகின்ற தமிழ் தேசிய பேரவையோடு ஆட்சி அமைக்கிறதாக கூறியிருந்தார்கள். அந்த பின்னணியிலே நாங்கள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினுடைய தலைவர்களோடு நாங்கள் பேசி கொள்கை அளவிலே ஒரு இணக்கப்பாட்டுக்கு வரலாமாக இருந்தால் அதுக்கு பிற்பாடு நாங்கள் தமிழரசு கட்சியோடையும் பேசுவதற்கான ஒரு சூழலை அது உருவாக்கும் என்ற அடிப்படையிலே நாங்கள் அவர்களோடு பேசுவதற்கு கேட்டிருந்தோம். அவர்கள் அந்த இடத்துல வந்து தங்களுடைய பங்காளி கட்சிகளோடு பேசி ஒரு முடிவொன்று எங்களுக்கு அறிவிப்பார்கள் என்று சொல்லி இதுவரைக்கும் அவர்கள் எங்களிடம் எதுவும் இதுவரைக்கும் சொல்லவில்லை. அந்த ஒரு பின்னணியிலே தான் நாங்கள் நேற்றிரவு சந்தித்தோம். தமிழ் தேசிய பேரவை இந்த தேர்தலிலே விசேஷமாக 3 சபைகளிலே தனிப்பெரும் கட்சியாக நாங்கள் வென்றிருக்கின்றோம். குறிப்பாக பருத்தித்துறை நகரசபை, வல்வெட்டித்துறை நகரசபை அல்லது சாவச்சேரி நகரசபை, இந்த 3 சபையிலேயும் வந்து நாங்கள் அதை கூடுதலான வாக்குகளை பெற்ற அமைப்பாக இருக்கின்றோம். அதே போன்று ஊர்காவத்துறை பிரதேச சபையிலே தமிழ் தேசிய கட்சிகள் மட்டத்திலே தமிழ் தேசிய பேரவைக்கு கூடுதலான வாக்குகளும் ஆசனங்களும் கிடைத்திருக்கின்றது. அந்த வகையிலே நாங்கள் முடிவெடுத்திருக்கின்றோம். இந்த 4 சபைகள், அதாவது பருத்தித்துறை நகரசபை, சாவச்சேரி நகரசபை, வல்வெட்டித்துறை நகரசபை மற்றும் ஊர்காவத்துறை பிரதேச சபை, இந்த 4 சபையிலேயும் நாங்கள் தவிசாளர் பதவிக்காக நாங்கள் எங்களுடைய உறுப்பினர்களை களத்தில் இறக்குவோம். ஏனைய சபைகள் தொடர்பாக நாங்கள் மற்ற கட்சிகளோடு இதுவரைக்கும் எந்த விதமான புரிந்துணர்வும் ஏற்படாத இடத்திலே நாங்கள் அந்த சபைகளிலே கூடுதலான வாக்குகளை பெற்ற கட்சிக்கு, தமிழ் தேசிய கட்சிக்கு, இல்லாட்டி தமிழ் தேசிய நிலப்பாட்டோடு வாக்கை பெற்ற கட்சிக்கு எங்களுடைய ஆதரவை தேவைப்படுகின்ற பொழுது வழங்குவதாகும். அப்படி தேவை இல்லாத இடத்துல நாங்கள் நிச்சயமாக வந்து போட்டி போட இல்லை, அவர்களுக்கு எதிராக நாங்கள் போட்டி போட மாட்டோம் என்ற ஒரு முடிவை நாங்கள் எடுத்திருக்கின்றோம். நாங்கள் மீண்டும் சொல்லுகின்றோம், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கும் எங்களுக்கும் இடையிலே கொள்கை ரீதியான ஒரு இணக்கப்பாடு வரமாக இருந்தால் ஒருதலைபட்சமாக பேச்சுவார்த்தையை முடித்த தமிழரசு கட்சிக்கு அது ஒரு கணிசமான ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தும். இறுதியில் வந்து எங்களுடைய மக்கள் இந்த தேர்தலில் கூட, இந்த உள்ளூராட்சி தேர்தலில் கூட தமிழ் தேசியத்துக்காக தான் வாக்களித்திருக்கிறார். சிங்கள பேரினவாத கொள்கையை நிராகரித்து அது தமிழ் தேசியத்துக்காகத்தான் ஆணை வழங்கணும் அடிப்படையில் தான் வாக்களித்திருக்கிறார். அதில் சில வழியில் இந்த ஒரு தமிழ் தேசியத்தை வலியுறுத்துகின்ற இந்த ஒரு கட்சிக்கும் வந்து அறுதி பெரும்பான்மை கிடைக்காவிட்டாலும் கூட ஒட்டுமொத்தமான அந்த தேர்தலுடைய முடிவும் ஆணையும் தெளிவாக தமிழ் தேசியத்துக்காகவே, தமிழ் தேசியத்துக்காக வழங்கப்பட்டிருக்கின்ற ஒரு ஆணைக்கு பிறகு அந்த தமிழ் தேசியம் சார்ந்த ஒரு இணக்கப்பாடு இல்லாமல் வெறுமனே கதிரைக்காக சபையை பிடிப்பதற்காக மட்டும் செயல்படுவது எங்களை பொறுத்தவரையில் பொருத்தமில்லை என்று தான் நாங்கள் கருதுகின்றோம். அந்த அடிப்படையில் தான் நாங்கள் இந்த பேச்சுவார்த்தைகளை ஆரம்பித்திருக்கின்றோம். நாங்கள் ஏன் தமிழரசு கட்சியோடு பேசவில்லை என்றால், தமிழரசு கட்சி ஒரு தலைபட்சமாக பேச்சுவார்த்தை தேவையே இல்லை என்ற அடிப்படையில் தான் விலகிக்கொண்டார். ஆனால் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி அப்படி விலகிக்கொள்ளவில்லை. அந்த அடிப்படையில் தான் நாங்கள் அவர்களிடம் சொல்லியிருந்தோம்,
நாங்கள் எங்களுக்கு இடையிலே வந்து ஒரு புரிந்துணர்வு ஏற்பட்டால் அது ஒரு கணிசமான அழுத்தத்தை பேச்சுவார்த்தையோடு இந்த பேச்சுவார்த்தைக்கு ஒரு இணக்கம் வருவதை விரும்பாத தமிழரசு கட்சியுடைய தலைமைத்துவத்துக்கு அது ஒரு கணிசமான ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தும் என்ற ஒரு நம்பிக்கையில் தான் நாங்கள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியோடு நாங்கள் பேச விரும்பினோம். அவர்கள் இதுவரைக்கும் பதில் சொல்லாவிட்டாலும் வந்து அவர்கள் இந்த விடயங்கள் சம்பந்தமாக கொஞ்சம் ஆழமாக யோசித்து இது இனத்துடைய நன்மைக்காகத்தான் நாங்கள் இந்த கோரிக்கைகளை இந்த அணுகுமுறையை கடைபிடிக்கிறோம். என்னை பொறுத்தவரையில் வந்து தமிழ் தேசியத்துக்கு நீங்கள் நேர்மையாக பயணிக்க தயாரிண்டா ஏன் நீங்கள் பேச ஒரு இடக்கப்பாட்டுக்கு வர முடியாதுன்னு எங்களை கண்டா விளங்கு. நீங்கள் தமிழ் தேசியத்தை சும்மா தேர்தலுக்காக பாவித்து வாக்கை பெற்று ஒற்றையாட்சிக்கு இணங்க விரும்பினால் மட்டும்தான் உங்களுக்கு எங்களோட பேசுகிறதுக்கு ஒரு தேவையும் இருக்க போவதில்லை. மாறாக வந்து நீங்கள் அந்த பேச்சுவார்த்தை ஊடாக ஒரு இணக்கப்பாடு வாரதை வந்து நீங்கள் எந்தளவு தூரத்துக்கு தடுக்கலாமோ அந்தளவு தூரத்துக்கு நீங்கள் தவிர்க்க பார்ப்பீர்கள். ஆகவே தமிழ் தேசிய சிந்தனைக்கு நேர்மையாக நீங்கள் பயணிக்க தயாரென்றால் எங்களை பொறுத்தவரையில் வந்து அப்படி ஒரு இணக்கப்பாடு வாரதுக்கு எந்த ஒரு தடையும் இருக்க முடியாது. ஆகவே இந்த கருத்துக்களையும் நாங்கள் சுட்டி காட்டி நாங்கள் இந்த முடிவுகளை இப்போதைக்கு எந்த விதமான புரிந்துணர்வும் இல்லாத இடத்துல நாங்கள் இப்படி ஒரு அணுகுமுறையை கடைபிடிக்கிறதுக்காக தற்போதைக்கு வந்து நாங்கள் தீர்மானிச்சிருக்கோம். யாழ் மாநகர சபையில் அப்போ இலங்கை தமிழரசு கட்சியின் வேட்பாளருக்கு ஆதரவு அளிக்கிறோம். யாழ் மாநகர சபையில் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் நாங்கள் ஒரு வேட்பாளரையும் வந்து நிறுத்தப் போவதில்லை. மாநகர சபையிலேயோ நான் குறிப்பிட்ட அந்த 4 சபைகளை தவிர்ந்த வேறு எந்த ஒரு சபையிலையும் வந்து இப்போதைக்கு ஒரு புரிந்துணர்வு இல்லாத பட்சத்தில் நாங்கள் வேட்பாளர்களை இறக்கப் போவதில்லை. நாங்கள் தமிழ் தேசிய பேரவை கூடுதலான வாக்குகளை பெற்று ஆசனங்களை பெற்ற சபைகளில் மட்டும்தான் வேட்பாளரை வந்து நாங்கள் இறக்குவோம். ஏனைய சபையில் தமிழ் தேசிய கட்சிகளுக்கு ஆதரவு அளிக்குமா? ஒரு புரிந்துணர்வு இல்லாத இடத்துல வந்து நாங்கள் ஒரு தமிழ் ஆணை மக்கள் கொடுத்திருக்கிற ஆணை வந்து தமிழ் தேசியத்துக்கு அப்போ தமிழ் தேசியத்தை பேசி வாக்கை பெற்ற தரப்புகள் தான் ஆட்சி அமைக்க வேண்டும். அதில் நாங்கள் தெளிவோம். அதான் நான் சொன்னேன், எந்த ஒரு இடத்துலையும் வந்து எவரையும் வந்து தோக்கடிக்கிற நோக்கம் இல்லை. அந்த வகையில் வந்து ஒரு புரிந்துணர்வு இல்லாத இடத்துல நாங்கள் ஒரு முடிவெடுக்க வேண்டுமாக இருந்தால் நாங்கள் கூடுதலான வாக்கை பெற்ற தமிழ் தேசியம் பேசி வாக்கை பெற்ற சிறப்புக்கு எங்களுடைய ஆதரவை வழங்கும். அந்த அடிப்படையில் தான் நாங்கள் கூடுதலாக வாக்கை பெற்ற ஆசனங்களை பெற்ற சபைகளில் நாங்கள் போட்டியிடுறதுக்கு முடிவெடுத்திருக்கோம். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் தலைவர்களை நேற்றைய தினம் சுமந்திரன் சந்தித்து கலந்துரையாடி இருக்கிறார். இந்த நிலையில் வந்து அதிகமான ஆசனங்களை பெற்ற தமிழரசு கட்சிக்கு நாங்கள் தங்களோட ஆதரவை அந்த சபைகளில் கொடுப்போம் என்று சொல்லியும், அதே நேரம் ஏனைய சபைகளில் தமிழ் தேசிய கட்சிகள் அதிகமாக பெற்றிருந்தால் அதுக்கு நாங்கள் ஆதரவு கொடுப்போம் என்ற ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறதாக சொல்லியிருந்தார். இதை நீங்கள் எப்படி பார்க்கலாம்? இதுக்கு பேச தேவையில்லை. நாங்கள் பேசாமலே அந்த முடிவுக்கு தான் வந்திருக்கோம். இதுக்கு பேச்சுவார்த்தை தேவையில்லை. இதுக்கு மக்கள் வந்து தமிழ் தேசியத்துக்காக வாக்களிக்க இல்லை என்றதான் நாங்கள் கேள்வி. அதாவது நாங்கள் பேச வேணும், பேசி ஒரு இணக்கப்பாட்டுக்கு வர வேணும் என்ற அடிப்படையில் தான் மக்கள் அந்த விருப்பத்தை ஏற்படுத்துகிறார்கள். ஆனால் அதை செய்யாமல் வெறுமனே இந்த தேர்தலுக்கு பிறகு முந்தளவுக்கு ஒரு மகத்தான ஒரு ஆணை சிங்கள பௌத்த பேரினவாதத்தை நிராகரித்து 6 மாதத்துக்குள்ளே நிராகரித்து தமிழ் தேசிய நிலைப்பாட்டை வலியுறுத்தி ஒரு ஆணையை வழங்கினது பிறகும் நாங்கள் அந்த அடிப்படையிலே பேசி ஒரு இணக்கப்பாட்டுக்கு வர முடியாது. வெறுமனே ஆசனங்களை பிடிக்கிறதுக்காக மட்டும்தான் நாங்கள் செயல்படுறோமா இருந்தால் புரிந்துணர்வு ஒன்றும் இல்லை, தேவையில்லை. நாங்கள் இவரோடையும் கலைக்காமல் ஒரு புரிந்துணர்வு இல்லாமல் தான் நாங்கள் சொன்னாங்க. யாருக்கு கூட கூட இருக்கோ வந்து அந்த இடங்களுக்கு வந்து நாங்கள் அவர்களை ஆட்சி அமைக்கிறதுக்கு விடுவோம். அதுக்கு நீங்கள் பேசுகிறீங்க, அது நீங்கள் அதை விளங்கி கொண்டு செய்ய வேண்டிய ஒரு விஷயம். பேசுகிறது என்னத்துக்காக என்றால் அதை தாண்டியும் வந்து ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு இணக்கப்பாடு வருவது என்றால் எங்களை பொறுத்தவரையில் வந்து அதுக்காகத்தான் மக்கள் ஆணையை கொடுத்தார். அது நடக்காமல் இருக்கிறது தான் கவலை. நகர பிதாக்களை முன்னெடுக்கப்படும் அது காலப்போக்கில் வந்து நாங்கள் எங்களுக்கு இந்த தேர்தலுக்கு பிற்பாடு வந்து இந்த தேர்தல் முழுமையாலே ஒரு சில என்ன சொல்றது பின்னடைவுகள் என்றால் நாங்கள் எதிர்பாராத ஒரு சில பின்னடைவு. உதாரணத்துக்கு வந்து திரு சிவாஜிலிங்கத்தை எடுத்துக்கொண்டால் அவர் தான் எங்கள் முதன்மை வேட்பாளர். ஆனால் எங்களுக்கு பட்டியலில் வந்து ஒரு ஆசனம் கிடைக்க இல்லை கல்வெடுத்துறையில். அப்போ அப்படிப்பட்ட ஒரு சில விஷயங்கள் இருந்து நாங்கள் தீர்த்து கொள்வதற்கு அதையும் தீர்க்கிற வகையில் ஒரு திட்டம் ஒன்று வகுத்து நாங்கள் அந்த எங்களுக்கு வர வேண்டியது அந்த மக்கள் கொடுத்திருக்கிற அந்த
ஆணையம் பிரகாரம் வந்து எங்களுக்கு வர வேண்டிய இடத்துல நாங்கள் அந்த சபையில் வந்து கொடுத்தோம்.